இந்த சேனலை பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் லக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம காண இருப்பது ஒருவருடைய திருமண கால தாமதற்குரிய காரணங்கள். கலத்திரக்காரகன் என்ற சொல் மனைவியோ அல்லது கணவனையோ அவர்களுக்கு உரிய ஸ்தானத்தை குறிக்கும். இந்த ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாயோ சனியோ இருந்தால் திருமணம் தாமதப்படும். 7ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் இருந்தால் திருமணம் தாமதப்படும். 7ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் சேர்க்கை பெற்றாலோ பார்வையினாலோ அந்த லக்னத்திற்கு பாவிகளின் பார்வையோ சேர்க்கையோ இருந்தால் திருமணம் தாமதமாகும். 7ஆம் அதிபதி 6, 8 இருந்தால் திருமணம் தாமதமாகும். லக்னத்தையோ ராசியோ செவ்வாயோ அல்லது சனியோ நேரடியாகவோ அல்லது விசேஷ பார்வையாகவோ பார்த்தால் திருமணம் தாமதமாகும். இந்த விசேஷ பார்வை என்னன்னா, செவ்வாய் 4, 8 பார்வையிலும் சனி 3, 10 பார்வையிலும் பார்த்தால் அது விசேஷ பார்வை எனப்படும். சுக்கிரன் சனி வீட்டில், அதாவது மகரத்திலோ அல்லது கும்பத்திலோ இருந்து சனியை பார்த்தால் திருமணம் தாமதமாகும். நவாம்சத்தில் 7ஆம் அதிபதி பலம் குறைந்திருந்தால், அதே போல குரு சக்கரன் நவாம்சத்தில் நீச்சம் பெற்றிருந்தால் திருமணம் தாமதமாகும். அந்த மாதிரி அஷ்டமாதிபதி தசையிலும் அஷ்டமஸ்தானத்தில் உள்ள கிரகங்களின் திசை வரும்போது திருமணம் காலதாமதமாகும். ஆனால் இவற்றின் பலத்தை பொறுத்தும் சுப கிரகங்களின் பார்வைகளை பொறுத்தும் லக்னாதிபதி மற்றும் குரு அவர்களின் பார்வைகளை பொறுத்தும் பலன் மாறுபடும். ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனும் பெண் ஜாதகத்தில் செவ்வாயும் கேந்திரத்திலோ அல்லது திருவோணத்திலோ இருந்தால் திருமண தோஷம் நிவர்த்தி ஆகும். இதை தவிர பூர்வ ஜென்ம தோஷம் இருந்தாலும் திருமணம் நடைபெற தாமதம் ஆகும். அந்த தோஷத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வைத்து அந்த ஸ்தானத்தில் உள்ள பாவகிரகங்களை வைத்து அந்த 5ஆம் பாவத்தையும் அசுப கிரக பலன் பார்வையும் அல்லது சேர்க்கையும் இருப்பதை வைத்து கண்டுபிடிச்சிடலாம். மற்ற விவரங்களுக்கு இந்த சேனலில் உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். தொடர்ந்து பதிவை பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.